வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சசிகலா அவர்கள் நேற்று போயஸ் கார்டனில் உள்ள அவரது இல்லத்தில் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் மற்றும் அமமுகவில் இணைந்தவர்கள் அனைவரும் தற்பொழுது சசிகலா அவர்களது வீட்டிற்கு சென்று நேற்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் புதிய கட்சியை தொடங்குவதை பற்றி முடிவெடுத்திருப்பதாகவும், சட்டசபை தேர்தல் இன்னும் 2 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தென் மாவட்டங்களை மட்டும் குறிவைக்க உள்ளதாகவும், இதனால் கிட்டத்தட்ட 20 முதல் 25 தொகுதிகள் சசிகலாவின் ஆதரவுகள் இல்லாமல் பிற கட்சிகள் வெற்றியடைய முடியாது. சமீபத்தில் கூட ஸ்டாலினுக்கு எதிரியே இல்லை என்று அவர் பேசியிருப்பார். ஆனால் என்னை மறந்துவிட்டார் ஸ்டாலின் என்று சசிகலா அவர்கள் ஸ்டாலினுக்கு பதில் ஒன்றை கூறியிருப்பார். தற்பொழுது தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் எனது பக்கம்தான் இருக்கிறார்கள். தன்னுடைய ஆதரவுகள் இல்லாமல் அதிமுக வெற்றியடையாது. நிச்சயமாக அதிமுகவின் தலைமை சரியான முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நேற்று மாலை சசிகலா அவர்கள் தெரிவித்துள்ளார். 48 மணி நேரம்தான் அதிமுகவினர்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும், இதற்குள்ளாக நல்ல செய்தி வரவில்லை என்றால் சசிகலா அவர்களது தலைமையில் புதிய கட்சியை தொடங்கி தென் மாவட்டங்களில் வெற்றியை நிலைநாட்டுவார் என்ற தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் சசிகலாவின் ஆதரவுகள் இல்லாமல் யாரும் முதல்வராக பொறுப்பேற்க முடியாது. இதனால் அதிமுகவிற்கு அழுத்தம் கொடுக்கப்படும். அப்பொழுது வெற்றியடைந்தாலும் கூட சசிகலா அவர்கள் முதல்வராக கேட்பார். முதல்வர் பொறுப்பில் அவர் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் என்பது இன்னும் 2 மாதங்களை இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி பற்றியான தொகுதிகள் பங்கீடு பேசப்பட்டு வருகிறது. அதிமுகவின் கூட்டணியில் பாஜக, பாமக மற்றும் தேமுதிக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. இன்னும் சிறு கட்சிகள் கூட்டணியும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. டிடிவி தினகரனும் அதிமுகவின் தலைமையிலான என்டிஏ கூட்டணி இணைந்துவிட்டார். சசிகலா அவர்களது ஆதரவுகளை பெற்றால் 95% அதிமுக வெற்றியடைந்ததுதான் என்பதும் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. ஆனால் சசிகலா அவர்களை அழைக்க முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறிய நிலையில் தென் மாவட்டங்களில் தனித்து தனது வேட்பாளர்களை, ஆதரவாளர்களை களத்தில் வேட்பாளராக நிறுத்தி வெற்றியடைய வைப்பேன், முதல்வர் டிமாண்டை கேட்பேன் என்று சசிகலா அவர்கள் கூறுவது வெற்றியடையுமா? அவரது ஒட்டுமொத்த ஆலோசனை கூட்டம் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துமா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதிமுகவில் நடக்கக்கூடிய முக்கிய அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.